ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயப்பா, உங்களோட ஒரு பிரார்த்தனை. அப்பா கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானியோட மகன் மெத்த படிச்சிருக்கிறார். அந்த தம்பி ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு. அந்த தம்பியோட அப்பாவும் அம்மாவும் இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கப்பா. அப்பா, நீங்க எங்களுக்காக, இந்த பிரார்த்தனை குழுவுக்காக நீங்க செய்ய வேண்டியது, அப்பா கண்ணு திறந்து பார்க்கணும், நீங்க பிரார்த்தனைய காது கொடுத்து கேட்கணும். அப்பா, நீங்க அந்த மிகப்பெரிய விஞ்ஞானியோடைய மகன், அந்த தம்பி தன்னுடைய தகப்பனாரையும் தாயை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற இடத்துல இருக்கிறார். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு சக்தி கிட்ட போய் அவர் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியே வர முடியாம ரொம்ப அவஸ்தப்படுறாருப்பா. அவருக்காக நீங்க கண் திறந்து பார்த்து அந்த பிள்ளை மெத்த படிச்ச பிள்ளை, நல்ல உயரம், நல்ல பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கிற பிள்ளை. அந்த பிள்ளைய அந்த பெற்றோர்களிடத்திலிருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் திருமணம் கூட நடக்கல. அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைதான் வாரிசு, அந்த பிள்ளைதான் கனவு, எல்லாமே அவங்களுக்கு, அந்த பெற்றவங்களுக்கு. அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, எங்கேயோ வெளியூர்ல இருந்துகிட்டு மனசெல்லாம் சஞ்சலப்பட்டுக்கிட்டு தன்னுடைய சக்தியை தன்னுடைய உடம்புல இருந்து தன்னுடைய உள்ளங்கால் வழியில யாரோ எடுத்துக்கிறாங்க, அந்த சக்தியெல்லாம் யாரோ கிரகிச்சு இழுத்துக்கிட்டு தனக்காக அந்த சக்தியெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லுது. அதனால அப்பா, நீங்க கண்டிப்பா அந்த பிள்ளையோட மனசை மாத்தணும். அப்பா, நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன்ப்பா. அந்த பிள்ளைக்காக நிறைய முயற்சி பண்ணேன். இந்த ஆன்லைன்லயே வீடியோ காலுக்கு வர சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசி பிரார்த்தனையும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது சேர்ந்திருக்கும். அந்த பிரார்த்தனை நீங்க அதை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பிள்ளையுடைய மனசை கருணை புரிஞ்சு நீங்க உங்க கருணை தான் அந்த பெற்றவங்களுக்கு அந்த மனசை மாத்துறதுக்கு, அந்த பிள்ளையோட மனசை மாத்தி, அந்த பிள்ளையுடைய அந்த சைக்காலஜிக்கல் ஏதோ எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோ அது ஏதோ சொல்லுவாங்க, அந்த மருத்துவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து அந்த அந்த நிலையிலிருந்து மாறி அப்பாவுடைய பாதத்துக்கு அந்த பிரார்த்தனை சேர்ந்து அதை சரி செய்து அந்த தாய் விடக்கூடிய கண்ணீரை நீங்க மாத்தி அந்த பிள்ளையை சரி பண்ண, அந்த பிள்ளை சரியாயிட்டு மறுபடியும் குறைஞ்சபட்சம் நம்ம பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கே விரும்பாம அந்த பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை தொடர்ச்சியா நம்ம கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்பாவை நம்பி உங்களோட தஞ்சம் அடைஞ்சு மற்ற பிரச்சனைகள் எல்லாம், மற்ற துர்தேவதைகள் எல்லாம் நம்பிக்கொண்டு இருந்தது. அந்த பிள்ளை அந்த துர்தேவதைகளுடைய சேஷ்டையினால தூரமா போயிட்டு இருக்குது. அந்த மனசு அதுக்கு ஒரு நிலையில் இல்லாம சஞ்சலப்பட்டு சங்கடப்பட்டு பணத்தை எங்கேயோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பணம் இல்லாம தனியா தனிமையில வாடிக்கிட்டு உடம்பு சரியில்லாம உடம்ப கெடுத்துக்கிட்டு அந்த பிள்ளை சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து மீண்டு வரணும். அந்த வீட்டுக்கு நல்ல பிள்ளையா, ஒழுக்கமான பிள்ளையா, உங்க பிள்ளையா சேர்ந்து அந்த பெற்றவங்க அவங்களுடைய கனவான நல்ல ஒரு உத்தியோகம் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மாதிரியும் அந்த பிள்ளை நல்லபடியா வாழ்றதுக்காக இந்த பிரார்த்தனை செய்யறேன். கண்டிப்பா அந்த மனசு மாறணும். சாயப்பா மாத்தி கொடுக்கணும். நீங்க செய்வீங்க, உங்களால முடியும். நீங்க செய்வீங்க, நீங்க மட்டும்தான் செய்வீங்க. அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு. அதனால்தான் ஒரு பிரார்த்தனை கூட சோட போகாம உங்கள்கிட்ட நாங்க நம்பி வந்திருக்கிறோம். அதனால்தான் நாங்க ஆனந்தமா இருக்கிறோம். எல்லாரும் இருக்கிற பிள்ளைங்களாம் ஆனந்தமா இருக்கிறோம். அந்த பிள்ளைங்களோட அந்த பிள்ளையும் சேர்த்து வச்சு இணைச்சு வச்சு நீங்க நல்லபடியா வாழ வைப்பீங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக.
ஜெய் ஜெய் சாயி நமோ நமக. சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.